கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், பெரியவர். உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவார், வியாதியை விலக்குவார், பிரச்சனையை விலக்குவார், சமாதானத்தை தருவார், நல்ல தூக்கத்தை தருவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அமைதியான சூழ்நிலை நீங்கள் பார்க்க போறீங்க. ஆண்டவருடைய அதிசயம் உங்களுக்கு விளங்க போகிறது. நம்புவீங்களா? இந்த நாளிலே கூட ஒரு அற்புதத்தை இயேசப்பா உங்களுக்கு செய்ய போகிறார். பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 18வது அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூண்டு கொண்டார்கள். அப்போது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். பாருங்கள், இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு விலகும்படி தேவன் செய்வார். விலகும்படி தேவன் செய்வார். அதாவது யோசபாத்துக்கு விரோதமாய் எதிரிகள் வந்து நின்று அப்படியே சூண்டு கொண்டாங்க. அப்போது யோசபாத் கூக்குரலிட்டவன கர்த்தர் அனுகூலமாய் இருந்து அந்த எதிரிகளை எல்லாம் விலகும்படி செய்தாராம். எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு பெரிய தேவன்! விலகும்படி செய்கிறார், விலகும்படி செய்தார். யோசபாத்தை விட்டு மட்டும்தான் எதிரிகள் விலகி போவாங்களா? சத்துருக்கள் விலகும்படிக்கு ஆண்டவர் செய்வாரா? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற எதிரிகள் எல்லாம் துரத்த மாட்டாரா? இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் ஆண்டவர். தேவையில்லாதெல்லாம் உங்களை விட்டு விலகி போக போகுது, உங்களை விட்டு தூரமாகி போக போகுது. ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் பட்டவுடன் எப்படி யோர்தான் நதி பின்னாலே போனது, அப்படி வேண்டாதவைகள் எல்லாம் பின்னாலே விலகி போக போகுது. அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள், தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத குறிப்பாக உங்களுக்கு எதிராக வருகிற எதிரிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விலக்கி போட்டு அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர், பராக்கிரமசாலி. ஒரு வார்த்தை அவர் சொன்னாலே போதுங்க. பாருங்க, அதாவது சூழ்ந்து நிற்கிறாங்க எதிரிகள் யோசபாத்தை சுற்றிலுமா. ஆண்டவரே என்ன கூப்பிட்ட உடனே தேவன் இறங்கிட்டாருங்க. உடனே அந்த எதிரிகள் எல்லாம் விலக பண்ணினாராம். அதான் நம்முடைய தேவன். இன்றைக்கு நீங்க அற்புதத்தை பார்க்க போறீங்க. வேலை செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துல, நீங்க வாழ்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கிற அத்தனை எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் உங்களை விட்டு விலகி ஓட பண்ண போகிறார். தேவன் அதிசயம் செய்ய போகிறார். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பன், நம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி, நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, சத்துருக்களை விலகி போகும்படிக்கு செய்கிற எங்கள் அன்பு தகப்பன் இப்பொழுதே அற்புதம் செய்யும். யாரெல்லாம் பயந்து ஆண்டவரே எங்களை இப்படி எதிர்த்து நிற்கிறாங்களே, சூழ் நிற்கிறாங்களே, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிறான்னு சொல்லி பயந்து இருக்கிறாங்களோ, நம்முடைய பிள்ளைகளுக்காய் மன இறங்கும், அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சகல தடைகளையும் மாற்றும், சகல போராட்டங்களையும் விலக்கும், பிசாசை விலகி போகும்படி செய்யும், தீய மனிதர்களை நம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகும்படிக்கு செய்யும், நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை விட்டு விலகும்படிக்கு செய்யும். நீர் அற்புதம் செய்யும்படியாய் நாங்கள் தரப்பிலே நிற்கிறோம், நாங்கள் தரப்பிலே நிற்கிறோம். நீர் அப்படி அற்புதம் செய்து விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மன்றாட்டை நீர் கேட்டு விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குங்க. சகல நோய்களும் விலகட்டும். உச்சம் தலைந்த உள்ளம் கால்வல் இருக்கிற அத்தனை வியாதியும் இப்பொழுது இயேசப்பா நீர் குணமாக்கும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுது கேன்சர் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம், விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை வியாதிஸ்தரையும் தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. இயேசப்பா இப்போதே தொடுங்க. மரண போராட்டம் எந்தெந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த மரண கண்ணிகள் தெரிப்புண்டு போகட்டும், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். கடன் சுமையிலிருந்து விடுதலை தாங்கப்பா. சொந்த வீட்டை தாருங்க. அதனுடைய பிள்ளைகளுக்கு பணி மாற்றங்கள், பணி உயர்வுகள் எல்லாம் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். கூலி வேலை செய்கிறவங்களுக்கு வேலையை தாங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, ஊழி செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்துவிட்டே நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.